இந்தம்மா நீயே தடவை. ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லடா. இந்த அப்படி நீயும் தடவை. நல்லா இருக்கா? அழக்கூடாது செல்லம். ஏய் செல்லக்குட்டி, அழக்கூடாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல எறும்பு கிடைக்கிற மாதிரி தான். அவ்வளவுதான். டேய் கொஞ்சம் சீக்கிரம் போடா. பழம் சாப்பிட்டு செல்லம். சாப்பிட்டு போதுமா? சாப்பிடு செல்லம். போதும் போதும். சாப்பிடுங்க. அச்சோ. குடு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க குலதெய்வ சாமி உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். சரி. உங்க குலம் நல்லா தழைச்சு வளரணும். போயிட்டு வாங்க. வணக்கம். போயிட்டு வாங்க. வரேன் ஐயா. இந்த மாலா நல்லா இருக்கா? நீ கொஞ்ச நேரம் உட்காருவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது இல்லம்மா? செல்லக்குட்டி அழக்கூடாது, சரியா? காது வலிக்குதா? என்ன மாலா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சந்தனம் தடவும் போது வேண்டா வெறுப்பா பூசி விடுற. சின்னம்மா, நீங்க தான் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். பேத்திங்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என் புள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நான் பாட்டி ஆகணும்னு இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. என் செல்ல குட்டி. ஐயா, குழந்தைக்கு மொட்டை அடிச்சாச்சு, காது குத்தியாச்சு, உள்ள பூஜையும் முடிச்சாச்சு. குழந்தைக்கு ஏதோ பேர் வைக்கணும்னு சொன்னேலே, பேர் வச்சிடலாமா? பூமிகா, இந்த சந்தோஷமான நேரத்துல என் பேத்திக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்பா, உங்களுக்கு பிடிச்ச பேரே வைங்கப்பா. ஏங்க என்னைய பாக்குறீங்க? என் பேர் எதையும் வச்சிடாதீங்க. செல்லம், இங்க வா. தேவிகா, தேவிகா, தேவிகா. செல்லம். தேவிகா, 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 தேவிகாமா, தேவிகா. அப்பா, அம்மா பேரே வச்சிட்டீங்களா? ஆமாம்மா, நான் என் பேத்திய என் மனைவி தேவிகா ரூபத்துல பாக்குறேன். இனிமே என் தேவிகா என் கூடவே இருப்பா. தேவிகா அச்சசல், அவ பாட்டி மாதிரியே இருக்கா இல்ல? இல்லம்மா, அச்சசல் அப்படியே பாட்டி மாதிரியே இருக்கல்ல? நிறுத்துங்க. அப்போ நீங்க என்ன தேவிகா மறக்கலையா? அப்படின்னா 25 வருஷம் முன்னாடி செத்து போனவ தான் உங்க மனசுல இருக்கா, அதானே அர்த்தம்?
25 வருஷமா உங்களோட குடும்பம் நடத்தின இந்த மாலாவை உங்களுக்கு கணக்கு தெரியல. இப்ப நான் அந்த குலதெய்வம் முன்னாடி சொல்றேங்க. நானும் இங்க கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். அப்பவாது உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிறத பாப்போம். சின்னம்மா, சின்னம்மா, அம்மா சொல்றத கேளுங்க. அம்மா, அம்மா, கையெடு ஜோதிகா, நான் போறேன். ஏமா கோவமா இருக்க? கையெடு. அம்மா, அம்மா, ஏமா இவ்ளோ கோவமா இருக்க? எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடி. அம்மா, சொல்றத கேளுங்க. வாங்க போலாம். வாங்கம்மா. ஏமா, சாமி கும்பிட வந்த இடத்துல கூட கோச்சிங் போவியா? இங்க பாருங்க, உங்க கோவத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. கோபால் சாரும் உங்க அம்மாவும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியா இருங்க. கோபால் சாரும் அவங்க அம்மாவும் வராங்கன்னு சொன்ன, இன்னும் காணோம். வந்துருவாங்கப்பா. அக்கா, ஆ, பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? தேவிகா. தேவிகாவா? தேவிகா குட்டி, இங்க பாருங்க, சித்தி வந்திருக்கேன். வரீங்களா என்கிட்ட? செல்ல குட்டி, சித்திக்கிட்ட வாங்க போங்க. வாங்க, சித்தி கிட்ட வாங்க. நான் தான் உங்க சித்தி. ஒரு உம்மா கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. வெரி குட். பேரு தங்க வசந்தா. என்ன ஜோதிகா, குழந்தைய அப்படி பாக்குற? செல்லம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30க்கே வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன், போன வாரம் தான் போனோம். வசந்த பவன், எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். என்ன ஜோதிகா, குழந்தைய அப்படி பாக்குற? அக்கா, இவ்வளவு மாதிரியே தான் கோபால் சார் வளர்க்குறாருல, அந்த குழந்தையும் இருக்கும். அவங்க எங்க வராங்கன்னு சொன்ன ஆளைய காணோம். இல்லக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? வர வழியில கார் மக்கார் பண்ணிடுச்சா. சோ அதான் டாக்டர் வந்து நான் காரை ரெடி பண்ணிட்டு வரேன், நீ முன்னாடி போன்னு சொல்லி கால் டாக்ஸி பிடிச்சி நான் அனுப்பி விட்டுட்டாரு. பூமிகா, அவங்க வரத்துக்கு எப்படி நேரம் ஆகுமா? குழந்தைக்கு வெயில் அடிக்கும். மரத்தடியில போய் உட்காந்து பேசலாம். என்ன? சரிங்கப்பா. வா, அங்க போய் உட்காரலாம். வா இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, நேரமாச்சு வாங்க. அது அங்க வைங்கப்பா. ஜோதிகா வா. தேவிகா குட்டி, சாப்பிடு. தேவிகா குட்டி, வாங்க போய் உட்காரலாமா? சாப்பிடுமா. எங்க வா. வாமா, வா 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 வா. வா வா. எங்க பொங்கல் எங்க இருக்கு? அங்க இருக்கா? இந்த இது சாப்பிடு. செல்லம்,
இங்க இந்தா இங்க கொடுங்க. ஆ சாப்பிடு. ஆ காட்டுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க. நல்லா சாப்பிடு. சாப்பிடு செல்லம். ஆ காட்டுங்க. மாலா இந்த புளியோதரை இருக்குன்னு சொன்னியே, சரி வேணாம் வேணாம், வீட்ல இருக்கட்டும், நான் அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? இருக்கட்டும். சரி அம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க செல்லம். கோவில் எங்கன்னு தெரியலையேம்மா. எங்கேயாவது நிறுத்தி கேட்டுட்டு போவுண்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சார் இங்க ஐயனார் கோயில் எங்க இருக்கு? சார் நான் ஊருக்கு புதுசு சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓ சரி, ஓகே. ஆ டேய், ஏன்டா அப்படி ஓடி வர? ஓ அம்மா, அங்க பாருமா. சார், இன்னைக்கு டியூட்டி கல்யாணராமனை பிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க சார். பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் தான் அவன் திருட்டு தாலி கட்ட வரான்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். எனக்கு இன்னைக்கு ஃபுல் டியூட்டி இங்கே தான் சார். இன்னைக்கு அவனை பிடிக்காம நான் விட்டுறதா இல்லை சார். அவனை கையும் களவுமா பிடிக்க தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னை தாண்டி தான் சார் அவன் போயாகணும். ஆமாம் சார், நிச்சயமா அவனை பிடிச்சிருவோம் சார். இந்த மலைநாட்டு இன்ஸ்பெக்டர் நம்மளை பிடிக்காம விட மாட்டான் போல இருக்கே. ஏம்மா, ஒருவேளை நம்மளை குறி வச்சு பிடிக்கதான் நிக்கிறானே. நம்மள மெய்ஞான போற வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கான். என்னமா பண்றது? ஐயோ, ஜோதிகம் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அவளை நிச்சயம் வேற பண்ணணும். டேய் மதன், நாம இந்த ஆளு கண்ணில் மாட்டாம நேரா மெய்ஞானபுரத்துக்கே போயிடுவோம். ஜோதிகா வீட்டுக்கு நாளை காலையில போய் நாம நிச்சயதார்த்தம் பண்ணிப்போம். முதல்ல வண்டியை திருப்பு. டேய், அவன் அந்த பக்கம் திரும்பி இருக்கான். சீக்கிரம் எடு. சீக்கிரம். சாப்பிடுமா? இன்னும் வேணுமா? சரி ஏம்மா, நம்ம கோயிலுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சே, இன்னும் கோபால் சார் அவங்க அம்மாவும் காணுமே. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி நீங்க முன்னாடி போ, நாங்க பின்னாடி வந்துடும்னு சொன்னாரு. இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கணும். ஆனா என்னன்னு தெரியலப்பா. ஆமா அம்மா, உன் தங்கச்சி கிட்ட போன் வாங்கி நீயே பண்ண. என்னன்னு கேளு. குடு ஜோதிகா. டயல் லிஸ்ட்ல கோபால் சார் இருக்கும், அப்படியே கால் பண்ணுங்கக்கா. நீ இந்த பிரசாதத்தை சாப்பிடு. நீ ஊட்டி விட அவளுக்கு. சாப்பிடலாமா? சொல்லுங்க. போன் அடிக்குது பாரு. சாப்பிடுமாலா? மா, ஜோதிகா தான் போன் அடிக்கிறா. என்னமா சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளிடா. அட்டெண்ட் பண்ணுடா. அப்பா, ரிங் போயிட்டு இருக்கு, குடு குடு பேசுறீங்களா? குடு குடு. ஹலோ ஜோதிகா. கோபால் சார், நான் ஜோதிகா அப்பா பாலு பேசுறேன். சார் நீங்களா?
சார் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாங்க சார், கடவுள் புண்ணியத்துல கண்ணு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களை எல்லாம் நான் கண்ணால நேர்ல பார்க்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் பெரிய பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்போ வரீங்க? சார் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எங்க அம்மாவுக்கு நிக்காம விக்கல் வந்துருச்சு சார். அப்படியா? ஆமா சார், அதான் சார் விக்கல். அது என்னன்னே தெரியல. விக்கல் சவுண்ட் கேக்குதா பாருங்க. கேக்குதா சார்? ஆமா பாவம். உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா அப்புறம் எங்க அம்மா முழிப்பதிக்கு செத்துருவாங்க. ஆமா சார். ஐயோ டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சாமி உங்களுக்கு துணையா இருப்பாங்க. தைரியமா இருங்க, சின்ன விஷயம், ஒண்ணும் ஆகாது. நாங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும் சார். இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? மெஞ்ஞானபுரத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துடுறேன் சார். பரவாயில்ல, நீங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. அம்மாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரி, கிளம்புங்க. நாளைக்கு சந்திக்கலாம். சரி, பத்ரம். அம்மா பத்ரம். ஓகே சார். என்னாச்சு? என்னடா நான் முழி பிதிங்க செத்து போயிடுவேனா? சாரி மம்மி, எனக்கு அவசரத்தை என்ன சொல்றதுனே தெரியல. விடு. சரி, வண்டி எடு. என்னப்பா ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? பாவம், அவங்க அம்மாவுக்கு திடீர்னு விக்கல் ஆரம்பிச்சு நிக்கவே இல்லையாம்மா. ஐயோ. அதனால அது ரொம்ப சீரியஸா போயிரும்னு பாவம் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஆமாமா, இப்ப மெஞ்ஞானபுரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாராம். நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா, சரியா? முதல்ல உங்களுக்கு சரியாகட்டும். நம்ம அப்புறமா உங்களை சரி, பாத்துக்கலாம். கிளம்பலாம். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? இந்த ஜோதிகா. மாலா, ஆமா போலாம். நான் கார்ல வெயிட் பண்றேன். வாமா, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து கிளம்பலாம். வா. அதோ எடுத்துக்கலாம்ப்பா. வா செல்லம். வாங்க. சாப்பிடுறியா? ஐயோ, புது போன் கீழே விழுந்துருச்சு. நேத்து தான் வாங்கினேன். உள்ள என்னாச்சுன்னு தெரியலையே. என்னம்மா நீ? சரி, கோவில் இந்த மாதிரி தவறு விழுறது நல்லதுதான். எடு. என்ன பாத்துட்டே இருக்க? போன் எடு ஜோதிகா. அக்கா, நீங்க கோபால் சாரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. இங்க பாருங்க, அவர் போட்டோ வந்துருச்சு. பாருங்க, வாங்க. அப்படியா? இந்த குழந்தை எப்படி? நான் பாக்குறேன். அக்கா, இவர்தான்க்கா டாக்டர் கோபால். சொல்ல குட்டி. இவங்க தான்க்கா டாக்டர் கோபால் சாரோட அம்மா. அக்கா, இதான்க்கா தங்க வசந்தா, கோபால் சாரோட தங்கச்சி குழந்தை. தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் இறந்து போயிட்டாங்களாம். இவர்தான் அந்த குழந்தைய வளர்க்குறாராம். இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாராம். என்னை பார்த்த உடனே அவர் முடிவை மாத்திக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. ரொம்ப நல்லவருக்கா.
என்ன செல்லம்? அக்கா இது வந்து நான் அவர் கூட எடுத்த செல்ஃபிக்கா. இந்த போட்டோ எடுக்கிறது கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எடுத்தாரு. அவ்வளோ நல்லவருக்கா. என்ன எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஜோதிகா அக்கா உனக்கு நல்லா தெரியுமா இப்ப அவரு மெய்ஞானபுரத்துல தான் இருக்காரா? ஆமாக்கா அங்கதான் இருக்காரு. ஏங்கா அவரை நீ மெய்ஞானபுரத்துல போய் பார்க்க போறியா? போய் ஆகணும்.